ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இந்த 7 நாட்களில் தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்க போகிறது. காரணம், இந்த 7 நாட்களில் தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதில் எனக்கு ஒரு சந்தேகங்க, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. இதில் நீங்கள் அடுத்த 7 நாட்கள் இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால் எப்படிங்க முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பலருக்குமே சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியுங்க இந்த ஒரு விஷயமானது. அதாவது நம்முடைய இந்த வீடியோவில் போடக்கூடிய இந்த பலன்கள் அனைத்துமே அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். காரணம் என்னன்னா, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது, நல்லது வரப்போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தனுசு ராசி நேயர்களாகிய நீங்க பார்த்தீங்கன்னா மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதோடு தனுசு ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10/11/2025 வரப்போகின்ற திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்து தான் அடுத்த 7 நாட்களில் நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சவாலாக இருக்கக்கூடுங்க. அதே சமயம் சில இடங்களில் ரொம்பவே நீங்கள் பரபரப்பு நிறைந்ததாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடுங்க. வேலை ரீதியாக அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் தான் வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் தான் அந்த விஷயத்தை அந்த ப்ராஜெக்டை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான மொத்த பொறுப்புமே உங்களுடைய தலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விதமான பரபரப்பான சூழலில் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சவாலாகவும் ப்ரெஷராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சவாலை கடந்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளானது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது நீங்கள் ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்தீங்க இல்லையா, உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம், பதவி உயர்வு எல்லாம் வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா, அது போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சரிவர கரெக்டாக அந்த விஷயத்தை அந்த ப்ராஜெக்டை தொழில் ரீதியாக முடிச்சு காட்டுறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இருக்க போகிறது. அதே போல தாங்க சின்னதாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் சரிங்க, பெரிய லெவலில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் சரி, சின்ன கம்பெனியில் வியாபாரம் செஞ்சாலும் சரிங்க, பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஜாப், இப்படி எந்த வித ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, தனுசு ராசி நேயர்களாக இருப்பின் இனி வரப்போகின்ற நாட்கள் தொழில் ரீதியாக பல சவால்களை சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடுங்க. ரொம்பவே பரபரப்பாக நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கக்கூடுங்க. எப்போதுமே வேலையானது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பரபரப்பு நிறைந்தவர்களாகவே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக
பகுதியாக அமைய போகிறது. ஆனாலுமே இதற்கெல்லாம் ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இன்னொரு பக்கம் சாத்தியமாக இருக்கு அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் சவால்களை கடந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறீங்களோ அவங்க எல்லோருக்குமே பதவி உயர்வானது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மேலுமே எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களானது காலதாமதமானது ஆகலாங்க. அதாவது நீங்க நினைச்ச விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு முடியாதுங்க. கொஞ்சம் காலதாமதத்திற்கு பிறகுதான் அந்த விஷயமானது ஓரளவுக்கு நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்க போகிறது. புதிய தொழில நம்பிக்கையாக நீங்க ஈடுபடலாங்க. புதிதாக தொழில் தொடங்குறோம், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை பற்றிய ரகசியங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் அந்த தொழிலில் பல வருஷம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கேன். இப்போது நான் சொந்தமாக அந்த தொழிலை நான் செய்யலான்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் தாராளமாக அந்த தொழிலை தொடங்கலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தொழிலை பற்றி பெருசாக தெரியாதுங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிருந்துச்சு, ஸோ அதை நான் பார்த்து நானுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எப்போதுமே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஸ்னஸை பற்றிய முக்காவாசி விஷயங்களை பார்த்திங்கன்னா நாம் நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த தொழிலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதில் பல வியூகங்களை அமைத்து நம்ம நஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகி ஓரளவுக்கு அமைதியானது அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலமாக மன நிம்மதியானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களானது மனசுக்கு ரொம்பவே சங்கடத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருந்திருக்குங்க. ஆனால் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் இந்த சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நிம்மதியான சூழலானது உண்டாக போகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு உயர்வான சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு போன்றவை எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை போடணும், அதோடு பல சவால்களை கடந்து வரணும். அப்போது தான் உங்களுக்கு இது போன்ற பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது உருவாக போகிறது. அந்த வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் வழியில் நீங்கள் செயல்படுகின்ற பட்சத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இது அமைய போகிறது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க, அதை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லதாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்திருக்கும், ஒரு சில ஈகோ இருந்திருக்கும், அதனால் பெருசாக நம்ம நல்லபடியாக பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாக போகிறது. குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது உண்டாகுங்க. கடந்த வாரம் எல்லாம் குடும்பத்தில் வருவது அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா மன சங்கடத்தை ஏற்படுத்திடும். வீட்டுக்குள்ளே போவது அப்படின்னாவே ஐயோ திரும்பவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த நிலையானது மாறப்போகிறது. பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. குடும்பத்திற்காக சேமிப்பில் அதிகமாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் அக்கறை செலுத்துவீர்கள். அதே சமயம் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பிரகாசமான நிலையை அடையலாம். ரொம்ப நாட்களாகவே கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தனக்கென ஒரு அங்கீகாரமானது கிடைக்க மாட்டேங்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா எனக்கான ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைச்சா அதை நம்முடைய முழுமையான உழைப்பை போட்டு நடிப்பை போட்டு அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல மக்கள் செல்வாக்கை நம்ம பெற்றுக்கொள்ளலாமே, அந்த ஒரு விஷயமானது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் இது போன்ற சாதகமான விஷயங்களானது நடக்க போகிறது. திட்டமிட்டு புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும். அப்போது மட்டும்தான் லாபம் கிடைக்கும். இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரப்போகிறது. குரு 8ல் இருப்பதால் இனம் தெரியாத கவலையானது மனதில் போட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா நம்மளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை, அது ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் அதை நம்ம மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. தொலைபேசியில் வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாங்க. ஆன்லைன் முதலீடுகளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.